மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்ப சாப்பிடுறதுக்காக உட்காந்துருப்பாங்க. தனியா தான் உட்காந்துருப்பாங்க. ஆனா, அவங்க பல விஷயங்கள் யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப அந்த ரெஸ்டாரண்ட்ல சர்வ் பண்றதுக்காக ஒரு வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்க வந்து வேலை பார்த்துட்டே இருப்பாங்களா, ஒரு டேபிளுக்கு அவங்க வந்துட்டு ஒரு விஷயங்கள் வச்சுட்டே இருப்பாங்க. ஆனா, ஹீரோயின் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அங்க இருக்கிறவங்களே யோசிச்சுட்டே பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க பாஸ்ட் லைஃப அவங்க நினச்சு பார்ப்பாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி வந்து 6 வருஷம் ஆகுது. கல்யாணம் ஆன காலத்தில வந்துட்டு, அவங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கள சுத்தமா புரிஞ்சுகிட்டு இருக்கவே மாட்டாரு. ஸோ, அதெல்லாம் அவங்க யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்துட்டு அந்த சர்வர் இருக்காங்கல்ல, அந்த லேடி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஹீரோயின் கிட்ட வந்து "உங்களோட இயரிங்ஸ் வந்து கீழ விழுந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குடுப்பாங்க. ஹீரோயின் வந்து அத பார்ப்பாங்க. பார்த்தோனே அவங்களுக்கு வெறுப்பு தான் ஏறும். அத வச்சு இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள யோசிச்சு பார்ப்பாங்க. ஏன்னா, அவங்க கல்யாணம் ஆன புதுசுல வந்துட்டு இப்ப ஹீரோவும் அதாவது அவங்க ஹஸ்பண்ட் இருக்கார்ல, 2 பேருமே வந்துட்டு ஒண்ணா தான் இருக்கணும்னு அப்படிதான் அதாவது என்ன சொல்றது, ஒரு அந்யோன்யமா இருக்கணும்னு நெனைப்பாங்க. ஆனா, அவருக்கு வந்துட்டு கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அதாவது எப்படின்னா, ஹீரோயின விட ஒய்ஃப விட அந்த வேலை பார்க்குறவங்க சொல்றத அதிகமா எடுத்துப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ, ஹீரோயின் வந்துட்டு நெறைய விஷயங்கள் சொல்லும்போது, அத ஹீரோ சுத்தமா கேட்கவே மாட்டாரு. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாரி ஒரு முடிவு நீ எடுத்த அப்படின்னா வந்து ஹீரோ ஒரு முடிவு எடுப்பாரு. அதாவது ஹஸ்பண்ட். அந்த மாரி முடிவு எடுக்கும்போது வந்துட்டு ஃபேமிலி வந்து டோட்டலா என்னோட ஃபேமிலி வந்து ஃபுல்லா வந்து ஒண்ணும் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்ட் வந்து ஹீரோயின தள்ளி விட்டுட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கும். தள்ளி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவாரு. ஹஸ்பண்ட் கூட வேலை பார்க்குற அந்த பொண்ணு வந்து அட்வான்டேஜா எடுத்துட்டு பின்னாடி அந்த பொண்ணு வரும். ஹீரோயின் கீழ விழுந்து கிடப்பாங்களா, அவங்க கால வந்து விரல வச்சு மிதிச்சிட்டே இருக்கும். அப்பவும் ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "நீ வந்து என்னோட லைஃப்ல வந்து தேவையில்லாம விளையாடாத. இந்த மாரி மட்டும் ஏதாவது நடந்தது அப்படின்னா வந்துட்டு, என் ஃபேமிலி டோட்டலா வந்துட்டு ஒண்ணும் இல்லாம போயிடும்ன்னு" சொல்லும்போது, "அதெல்லாம் அவன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அவனுக்கும் பொருத்தமே கிடையாது." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் பேசியிருக்கும். ஹீரோனுக்கு சரியான வருத்தமா இருக்கும். இப்ப அந்த பொண்ணு போயிருக்கும். ஹீரோயின் இப்படியே மழையிலேயே காயத்தோட கிடப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது யாருமே வந்து ஹீரோயின பார்த்துருக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே அவங்களுக்கு அது அந்த டைம்லயே வந்துட்டு இவர் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்ற மாரி நியூஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல் டிவில வேற ஓடிட்டுருக்கும். அத பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு நாளைக்கு போற உயிர் இன்னைக்கே போற மாரி இருக்கும். அந்த மாரி அவங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது, இப்போ இதெல்லாம் வச்சு யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்களா, இந்த டைம்ல அந்த ஹோட்டல் மேனேஜர் இருக்கார்ல, அவர் ஹீரோயின் கிட்ட வந்து என்ன கேட்பாரு, "இன்னைக்கு வந்து எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி அதாவது 6த் இயர் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து ஏதாவது வந்து கிஃப்ட் வேணுமா? உங்களுக்கு கிஃப்ட் பேக் பண்ணி தரட்டுமான்னு கேட்கும்போது, ஹீரோனுக்கு கோவம் தான் வரும். அவன் நடந்துக்கிட்ட முறைக்கு இது ஒண்ணு தான் கேடு அப்படின்ற மாரி அவங்க கோவப்படுவாங்க. அதோட அதெல்லாம் வேண்டியதே இல்லன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. கிளம்பும்போது அவங்க ஒரு தோடு கலர் இருக்குமா, இன்னொரு தோடு காதுல இருக்கும். இது வந்து அவர் வாங்கி குடுத்ததா இருக்கும். இத கூட அவங்களுக்கு போட பிடிக்காது. உடனே என்ன பண்ணுவாங்க, போறப்பவே வந்துட்டு அந்த 2 தோடையும் கழட்டி டஸ்ட்பின்ல போட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இப்ப வீட்டுக்கு வருவாங்களா, அவங்க ஹஸ்பண்ட் வீட்ல உட்காந்துருப்பாரு. வந்தது வராதமா இப்ப ஹீரோயின்ட்ட என்ன கேட்பாரு, "இன்னைக்கு நம்மளோட கல்யாண நாளு. நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம நீ எங்க வெளிய போயிட்டு வர?" அப்படின்ற மாரி கேட்கவும், ஹீரோ அத காதுலயே வாங்கிக்காம, "கல்யாண நாளா? அதுக்கு?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. "என்ன நீ இப்படி பேசுற?" அப்படின்ற மாரி இப்ப இவரு கொஞ்சம் இதா பேசுவாரா, உடனே ஹீரோயின் வந்து, "எனக்கு வேலை இருந்துச்சு. நான் வெளிய போயிட்டு வரேன்." அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. உடனே அவருக்கு ஒரு மாரி ஆயிடும். உடனே எந்திரிச்சு வந்து ஹீரோயின்ட்ட கேட்பாரு, "என்ன நினைச்சிட்டு இருக்க? இது நம்மளுக்கு 6வது வருஷம். இப்ப நம்ம 2 பேரும் செலிப்ரேட் பண்ணணும்னு பார்த்தா, நீ பாட்டுக்கு தனியா போய் வெளிய சுத்திட்டு வர. அப்ப சொசைட்டில இருக்கவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன?" அப்படின்ற மாரி ஹீரோவ புடிச்சு அவர ஹஸ்பண்ட புடிச்சு தள்ளி விட்டுட்டு, அவங்க என்ன பண்ணுவாங்க, புதுசா ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்ச மாரி அவருக்கு கால் பண்ணி பேசுற மாரி, "ஓ! நீ வந்துட்டியா? நாளைக்கு உன்ன மீட் பண்றேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இதுக்கு இவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்ப மறுநாள் வந்து அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அது கேர்ள் ஃப்ரெண்ட் தான். ஆனா ஹஸ்பண்ட் முன்னாடி பாய் ஃப்ரெண்ட் கிடைச்ச மாரி அவர வெறியேத்துறதுக்காக வேணும்னே அப்படி பேசுவாங்க. அதோட அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட மறுநாள் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க கிட்ட மனசு விட்டு பேசிப்பாங்களே, இந்த மாதிரி அவன் இன்னும் இப்படிதான் இருக்கான், திருந்தவே இல்ல அப்படின்ற மாரிலாம் மாறி மாறி பேசிப்பாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க, "அப்படின்னா நீ வந்துட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம். வேற ஒரு லைஃப் அமைச்சுக்கலாம்." அப்படின்ற மாரி ஐடியா குடுப்பாங்க. அதுக்கு தான் ஹீரோயின் வந்து யோசிப்பாங்க. அததான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாங்களா. அது மட்டும் இல்லாம நாள் வந்து அந்த ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "எனக்கு வந்து இந்த 6 வருஷ கல்யாண வாழ்க்கை போர் அடிச்சிருச்சு. நம்ம வந்து டயர்டும் ஆயிட்டேன். உன்ன வந்து உன்கிட்ட போராடி போராடி நான் டயர்ட் ஆயிட்டேன். எனக்கு வந்து டிவோர்ஸ் வேணும்னு" சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஆனா ஹஸ்பண்ட் வந்து குடுக்க மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்வாரா. "நீ டிவோர்ஸ் குடுத்தா தான் அடுத்த பேச்சே நான் உன்கிட்ட பேசுவேன்ற" மாரி ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிருப்பாங்க. இப்போ மறுநாள் வந்து அந்த விஷயத்தெல்லாம் அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டே இருக்கும்போது, இப்ப இங்க ஒருத்தர பார்ப்பாங்க. இவர் யாரா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க ஹஸ்பண்ட் கூட ஸ்டார்ட்டிங்ல ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து வேலை பார்த்துச்சுல்ல, அது ஹீரோயின் காலெல்லாம் மிதிச்சுக்கிட்டு அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்ததுல, அந்த பொண்ணோட அதுக்குள்ள வந்துட்டு இப்ப அந்த ஹஸ்பண்டுக்கும் அதுக்கும் ஒரு கேப் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு வந்துட்டு இவர வந்து பாய் ஃப்ரெண்டா புடிச்சுக்கிச்சு. இப்ப ஹீரோயின் வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. அந்த பொண்ணோட லவர் தானே இவன். அவ வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையில வந்து விளையாடுனா. ஸோ இப்ப வந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட நான் விளையாட போறேன். அப்படின்ற மாரி இவங்க நெனச்சுப்பாங்க. நேரா எந்திரிச்சு போவாங்க. அவர் பாட்டுக்கும் அந்த பார்ட்டியில உட்காந்துட்டு பியானோ வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. அவருக்கு ஹீரோயின பத்திலாம் பெருசா ஒண்ணும் தெரியாது.
உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவர்கிட்ட போய் பேச போவாங்களா, அவருக்கு ஒன்றும் புரியாது. இவங்க நல்ல விதமாக பேசுவாங்க. அவர் ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, ஒரு கைண்டான பர்சனாக இருப்பார். ஒரு எப்படி இன்னோசென்ட்டான ஒரு பர்சனாக தான் இருப்பார் அவர். அவர் ஹீரோயின் வந்து ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்காங்களோன்னு அவங்கள கேர் பண்ணி பார்க்குறது அப்படி இப்படின்னு ரொம்ப இதாக இருப்பார். இப்போ ஹீரோயின் என்ன நினச்சிப்பாங்க, இவளுக்கு இப்படி ஒருத்தனா இந்த அளவுக்கு இன்னோசென்ட்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிப்பாங்க. அதோட அவங்க கிளம்பி போயிடுவாங்க. கார் அவங்க ட்ரிங்க் பண்ணியிருக்கிறதுனால டிரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் மேலே போய் இடிக்கிற மாதிரி யாரும். உடனே ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். உடனே அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் ஹீரோனும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வாங்க, என்னால் தானே உனக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு, உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லாவே கேர் பண்ணி பார்த்துப்பாங்களா. அதாவது அவருக்கு வந்து சாப்பாடு கொண்டு வருது அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. இது அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க ஊட்டி வேற விடுவாங்களா, இல்லை நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லும்போது, இல்லை என்னால் தான் உனக்கு அடிபட்டுச்சு, நான் தான் உனக்கு ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அவருக்கு வழுக்க டைமை ஊட்டிகிட்டே இருப்பாங்க. இப்போ அவருக்கும் ஹீரோயினை வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நல்ல விதமாக பேசிகிட்டே இருப்பார். இந்த டைம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அது இவருக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு அது வந்துடும். டாக்டர் இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்பலாம் சீரியஸ்லாம் எதுவும் கிடையாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும்ன்ற மாதிரி சொல்வார். இப்போ இந்த பொண்ணு வந்தவுடனே ஹீரோயினும் அதுவும் வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறாங்களா, அந்த பகையாக இருக்க மாதிரிலாம் காட்டிக்க மாட்டாங்க. உடனே அந்த பொண்ணு வந்துட்டு, நீங்களா ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து அப்படி இப்படி, ஏன்னா இப்போ முன்னாடியே அவங்க ஹீரோயினோட லைஃப்பில் விளையாண்டதெல்லாம் மறந்துட்டு இப்போ தனக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் அமைச்சோன்னா அவங்க டோட்டலாக எதுவுமே நடக்காத மாதிரி ஹீரோயின் கிட்ட பேசும். ஹீரோயினும் சரி ஓகே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டா, நீங்கள் 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவாங்களா. அப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் அவர் இருக்கார்ல, அவர் நினைப்பார் பரவாயில்ல அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப நார்மலாக இருக்கால்ல, ஹெல்பிங் மைண்டோட இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசுவார். உடனே அது என்ன நினைக்கும், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அவளை வந்துட்டு எதுவுமே இல்லாமல் தானே அவள் வந்து குடும்பத்தை நடுத்தரில் நிற்கிற வைக்கிற மாதிரி தானே இருந்தோம், திரும்ப எப்படி அவளுக்கு வந்துட்டு பிராண்டடாக வந்து ட்ரெஸ் போட்டிருக்கா, அவரோட காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து பிராண்டடாக இருக்குன்னா எப்படி இது இப்படி ஒரு லைஃப்பை இவ எப்படி வாழ்றா, இன்னும் அவங்க ஹீரோ அதாவது ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கிறதே அதுக்கு தெரியல. ஸோ அதுக்குள்ளே இடையில என்ன நடந்ததோ இவங்களுக்கு வந்து ஹீரோயின் வந்து இன்னும் வந்து இந்த மாதிரி ரிச்சாக இருக்கிறத அதில் ஏற்றுக்க முடியல. அன்னைக்கே அவளை பார்த்தா நடுத்தரில் அப்படிலாம் விட்டுருந்தோம், இப்போ எப்படி இவ்வளோ தூரம் வந்தா அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கோம். இப்போ போயிட்டாங்களா. இப்போ வீட்டுக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வரும்போது ஹஸ்பண்ட் இருக்கார்ல வேக வேகமாக அவங்க ரூமுக்குள்ளே வந்துடுவார். ஹீரோயினுக்கு கோவமாக வரும், எப்படி நீ என் ரூமுக்குள்ளே வரலாம் வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது அவர் கோவப்படுவார். இது என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்பார். ஏதோ ஒரு ஃபோட்டோ இருக்கும். என்னென்னா மொதல் நாள் வந்து ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்கல்ல, அப்போ அந்த ஃப்ரெண்டு வந்து அவங்கள தாங்கி பிடிச்சி கூட்டிகிட்டு போவார்ல, அந்த ஃபோட்டோ வந்துட்டு அதை போஸ்ட் பண்ணியிருப்பாங்க வேணும்னு இவரை வெறுப்பேற்றுறதுக்காகவே. அதை போஸ்ட் பண்ணணும், இது என்ன ஃபோட்டோ இது, அதுக்குள்ளே இன்னொருத்தனை வந்து நீ வந்து செலக்ட் பண்ணிட்டு அதனால தான் வந்து என்னை வந்து டிவோர்ஸ் பண்ணலாம் நீ சொல்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஹஸ்பண்ட் வந்து கேட்பாரு. அது உனக்கு தேவையில்லாதது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படியே 2 பேரும் மாறி மாறி அடிச்சு போட்டு சண்டை போட்டுப்பாங்க. அவர் என்ன சொல்வார், நீ நம்ம தாத்தா வந்து அதாவது என்னோட தாத்தா வந்து நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சாரு, அவருக்கு நம்ம இப்போ டிவோர்ஸ் பண்ணுறது அவருக்கு பிடிக்கலனால தான் இத்தனை வருஷம் நான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன், ஸோ இதுக்கு மேலே என்ன டிவோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்வார். ஏன்னா கம்பெனி அவருக்கு வேணும் அப்படின்றதுக்காக. ஹீரோன் என்ன சொல்வாங்க, தாத்தாக்காக தான் நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு டிவோர்ஸ் கொடுத்தா தான் என்ன சரி வரும், இல்லாட்டி சரி வராதுன்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசி சண்டை போட்டுப்பாங்க. இன்னும் 1 மாதம் தான் உனக்கு டைம், இந்த 1 மாதத்துக்குள்ளே எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வேறு மாதிரி இருக்குன்ற மாதிரி அவன் ஹஸ்பண்டை மிரட்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ இவருக்கா ஒரு மாதிரி இருக்கும், மொத்தம் இவன் யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ ஹீரோன் எங்கே போகிறாலும் வராலோ அவளுக்கு தெரியாமல் அவளை ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் நினச்சிப்பாரு. ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, இப்போ அவங்க வந்து தன்னோட லைஃப்பில் வந்து விளையாடின அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு கூட வந்துட்டு மனசை மாற்றி அவரோட பழகணும்னு நினச்சிட்டாங்கல்ல. ஸோ என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் மறுநாள் போயிட்டு அந்த பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போவாங்க. அங்கே போனோன்னே அவர் உட்காந்துட்டு இருப்பார். 2 பேரும் நல்லா தான் பேசிகிட்டே இருப்பாங்க. ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்லன்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்பாங்க. இல்லை சாப்பிட்ணுன்ற மாதிரி அவர் சொல்வாரா, உங்களுக்காக நானே அதை எடுத்து உங்களுக்கு தோலெல்லாம் உரிச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பக்கமாக போய் எடுக்காமல் அவர் நடுவில் உட்காந்துருக்காருன்னா அவர் அப்படியே கிராஸ் பண்ணி அதாவது அவர் மேலே பாதி சாஞ்சிக்கிட்ட மாதிரி அந்த ஃப்ரூட் எடுக்க போவாங்க. ஸோ அவருக்கே இது ஒரு மாதிரி ரொமான்ஸாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவார். இந்த நேரத்தில் கரெக்டாக அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்துருந்த ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அந்த அப்படியே வந்து இங்கே வரைக்கும் வந்துடும், வாசல் வரைக்கும் வந்துடுவார். உடனே வந்துட்டு இவங்க வந்து பழம் எடுக்க போகிறாங்க. இவர் வந்துட்டு இவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் ஹஸ்பண்ட் வந்து வாசலில் நின்று இவங்க 2 பேரும் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்காரு. இவன் யார், இவன் இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அவர் வேற கேட்பார். உடனே இப்போ ஹீரோயின் இருக்காங்களே, நீ எப்படி இங்கே வந்த, என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. நான் கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு பதில் சொல்ல, நான் தான் ஃபஸ்ட்டு கேள்வியே கேட்டேன். ஏன் நீ வேலைக்கு போகிற ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு இவன் யார், இங்கே வந்து நீ இவன் கூட என்ன பண்ணுற, இவன் கூட தான் நீ அந்த ஃபோட்டோவில் இருந்த அப்படின்ற மாதிரிலாம் அவர் அடுக்கடுக்காக கேள்வி கேட்பாரு. புரியாது, அதாவது படுத்து கிடக்கிறாருல அவருக்கு ஒன்றுமே புரியாது, யார் இவர், ஏன் உங்க கூட சண்டை போடுறாருன்ற மாதிரி அவர் கேட்பாரு. அவர் இப்போ அந்த ஹஸ்பண்ட் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளே ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அவரோட காலை ஒரே மிதிப்பாங்க. அதோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப வலிக்குமா. அப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இவர் என்னோட பிரதரு, இப்போ என்னை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு, நான் உங்களை இன்னொரு நாள் வந்து பார்க்குறேன், இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்கேருந்து வேக வேகமாக கிளம்புவாங்களா. ஓகே இன்னொரு நாள் மறக்காமல் வந்து என்னை பார்த்துருங்க அப்படின்ற மாதிரி அவர் வேற சொல்லிட்டே இருப்பார். இப்போ ஹீரோன் வெளியே
கூட்டிட்டு அவரை தரன்னு இழுத்துட்டு வேற வந்துருவாங்க ஹஸ்பண்டை. உடனே இப்போ ஹஸ்பண்ட் என்ன கேட்பாரு, எதுக்காக என்ன வந்து பிரதர்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுல விருப்பமே கிடையாது. ஒரே வீட்டில் இருந்தாலும் தனித்தனியாக தான் 2 பேருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ டிவோர்ஸ் கொடுன்னு சொல்லியாச்சு உங்ககிட்ட. திரும்ப நான் போகிற இடத்துக்குலாம் பின்னாடியே எனக்கு தெரியாமல் நீ ஃபாலோ பண்ணிட்டு வர்றது இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கோவப்படுவாங்க. இருக்காருல, அதாவது அங்கே படுத்திருக்காரு ஹாஸ்பிட்டலில், அவருக்கு வந்து ஹீரோயினோட ஞாபகமாக இருக்கும். ஹீரோயின் அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போன மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ இவர் என்ன சொல்வார், எதுக்காக வந்து என்ன பிரதர்னு சொல்ல அப்படி இப்படின்னு கேட்பாரு. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, பேசுகிறதா தான் ஒரே விஷயத்தை பற்றி தான் பேசுகிறோம். இங்கே பாரு ஹேண்ட்பேக்லேயே வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கேன், எனக்கு சைனை பண்ணு அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்களா. இவர் பிரித்து பார்ப்பாரா, இன்னும் என்னை வந்து டிவோர்ஸ் பண்ணுன்ற மைண்டில் தான் நீ இருக்கல, என்னால் அப்படிலாம் உன்னை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னவர் என்ன பண்ணுவார், அந்த பேப்பரை வாங்கி டிவோர்ஸாக கேட்குற டிவோர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிழிச்சு எரிஞ்சிருவார். இது ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் கோவமாக அதிகமாகிடும். வந்துட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதும் பிரிஞ்சு இருக்கிறதும் நம்ம 2 பேரோட தனிப்பட்ட விஷயம் கிடையாது, அது குடும்பத்து விஷயம் சம்மந்தப்பட்டது. அதனால தான் இத்தனை வருஷம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டேன். ஆனால் இப்போ நான் வந்துட்டு உன் மேலே ஒரு பிரியத்தில் தான் சொல்கிறேன், என்னால் உன்னை டிவோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் எதுவுமே பேசாமல் நின்றுட்டே இருப்பாங்களா. ஒன்று இப்போ இவர் என்ன சொல்வார், ஹஸ்பண்ட் என்ன சொல்வார், நான் வந்துட்டு இப்போ இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு பார்ட்டி இருக்குது, அந்த பார்ட்டிக்கு வந்து அட்டன் பண்ணுன்னு சொல்லுவோம். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்தில் வந்துட்டு அவர் ஒரு பார்ட்டிக்கு கூட ஹீரோயினை கூட்டு போனதில்லை, எங்கேயுமே அவங்கள ஒய்ஃபாகவே அவர் ட்ரீட் பண்ணதே இல்லை. அப்போ அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், இந்த இது வந்து பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு பார்ட்டி தான், அதுக்கு நீ வந்து அட்டன் பண்ணியே ஆகணும், உனக்கு அதை சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கோவமாக வரும். அவங்க நினச்சிட்டு இருக்கிறது ஒன்று தான், இத்தனை வருஷத்தில் நம்மளை கூப்பிடவே மாட்டான், இப்போ மட்டும் எதுக்காக நம்மளை கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே நின்றுட்டு இருப்பாங்க. பார்ட்டிக்கு கிளம்பி வருவாங்க, 2 பேரும் ஒன்றா தான் அந்த பார்ட்டி அட்டன் பண்ண வருவாங்களா. வரும்போது இப்போ அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் என்ன சொல்வார்னா வந்துட்டு, நீ போட்டிருக்க ட்ரெஸ் வந்து செட்டே ஆகலை அப்படி இப்படின்னு சொல்வார். ஹீரோன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ இன்னர் போட்டிருக்கிறது கொண்டு வெளியே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இது எனக்கு பத்தாமல் இருக்கா, எனக்கு சின்னதாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்பாங்களா. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, உன்னோட ஸ்டேட்டஸை நீ புரிஞ்சுக்கோ, நீ எவ்வளோ பெரிய குடும்பத்தில் வந்து நீ ஒய்ஃபாக எனக்கு இருக்க அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ, நீ போடுற ட்ரெஸ்ஸு கொண்டு எல்லாரும் பார்ப்பாங்க அப்படி இப்படின்னு வந்து இங்கேயும் சண்டை போட ஆரம்பிச்சிடும். உடனே ஹீரோன் வந்து என்ன சொல்லுவாங்க, நீ என்னைக்கு தான் என்னை வந்து ஒரு ஒய்ஃபாக பார்த்துருக்க, கிளம்பும் போதே வீட்டிலே சொல்லியிருந்தா வேற மாற்றிருப்பேன்ல, இப்போ இங்கே பார்ட்டிக்கு வந்தவரை தான் நீ பார்க்குற, அப்போ அந்த லட்சணத்தில் தான் நீ என்னை கவனிச்சிட்டு இருக்க அப்படின்னு திரும்ப சண்டை போட்டு 2 பேரும் ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு அந்த பார்ட்டிக்கு வந்தவங்கள வந்துட்டு நீங்கள் 2 பேர் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெல்கம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயின் 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, கையை பிடிச்சிப்பாங்க. 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாக இருக்காங்களாம், கையை பிடிச்சிட்டு அவங்கள்ட்ட சிரித்து பேசிப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஓகே நான் ட்ரிங்க் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போகலான்னு நினைக்கும் போது ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோனோட ட்ரெஸ்ஸில் ஏறி நின்றுட்டு இருப்பார், அவங்க கவுன் மேலே ஏறி. ஹீரோன் போகும்போது அந்த ட்ரெஸ் வேற ஒரு பக்கம் இழுக்குமா, ஒன்று என்ன பண்ணுவாங்க, அவரை பிடிச்சி தள்ளி விடுவாங்க. தள்ளி விட்டுட்டு அவங்க ட்ரெஸ்ஸை இழுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்களா. இது ஹீரோவுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அங்கே இருக்கவங்களுக்குலாம் ஒரு மாதிரி இருக்கும், என்னது இது அவங்க பாட்டுக்கு இப்படி அவரை தள்ளி விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோன் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அதே நல்ல அழகான பொண்ணுங்களா இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் வந்து ஹீரோ மேலே ஒரு கண்ணாக இருக்கும். ஸோ அவங்களாம் குரூப்பாக சேர்ந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன பேசுவாங்கன்னா வந்துட்டு, ஹீரோ ரொம்ப அழகாக இருக்கார்ல அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அப்போ இந்த பொண்ணு வந்து அவர் 2 பேராக இருக்காங்களா, அவங்க 2 பேருக்குள்ளே என்ன பேசிப்பாங்கன்னா, ஆனால் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது, அதோ அவர் அங்கே நிற்கிறாள், அவள் தான் அவரோட ஒய்ஃபு, ஆனால் அவங்களோட மேரேஜ் லைஃப் வந்து ஒன்று சொல்கிற மாதிரி இல்லை, வெளி உலகத்துக்கு இப்படி இப்படின்ற மாதிரி பேசுவாங்களே, அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோயின் காதில் விழுந்துடும். அவங்களுக்கு ஒன்றே கோவம் வரும். உடனே இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணும், அப்படி ஒரு வேளை அவள் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டானா அவரை நான் வந்து ட்ரை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுமா. ஹீரோயின் வந்து கேட்பாங்க, அதுக்கு உனக்கு வெக்கமாகவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதாவது நீ கல்யாணம் பண்ண எல்லாமே வந்துட்டு அவங்க ஒய்ஃப் முன்னாடி பேசுறதுக்குள்ள அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே இப்போ இடையில முட்டிக்கும். இப்போ இவங்க 2 பேர் மாறி மாறி வாக்குவாதம் பண்ணிப்பாங்க, படுத்துற மாதிரி அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த பார்ட்டிக்கு கூட 2 பேரும் சேர்ந்து வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஹீரோ ஒரு இடத்துல இருக்கானா, இவ ஒரு இடத்துல இருக்கா. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே எந்த ஒரு கெமிஸ்ட்ரி கிடையவே கிடையாது. ஈஸியாக அவங்க 2 பேருக்கு ஏதாவது போட்டால் அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள உண்மையிலேயே உள்ளதை வந்து இதுக்கு 2 தெரிஞ்ச மாதிரி அவங்கெல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. இது ஹீரோனுக்கு கோவமாக இருக்கும். ஸோ மாறி மாறி 2 பேருமே சண்டை போட்டுட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோ வந்துடுவார். என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ அந்த பொண்ணுலாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிடும்னா வந்துட்டு, உங்களுக்கு உங்கள் ஒய்ஃபை வந்து பிடிக்காது தானே, அவங்க வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை தானே, நீங்கள் 2 பேர் டிவோர்ஸ் தானே பண்ண போகிறீங்கன்னு கேட்கும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி டக்குன்னு இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோ பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பேசுவாங்க. அது ஒரு கையை பிடிச்சி நின்றுக்கிட்டு நம்ம 2 பேரும் எவ்வளோ வந்துட்டு அது அந்யோன்யமாக இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல, சொன்னி அதை அவங்களுக்கு புரியவை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்வார், எங்கள் 2 பேருக்குள்ளே நாங்கள் 2 பேர் எப்படி இருக்கோன்றதை உங்களுக்கு யார் சொன்னது அப்படி இப்படின்னு கேட்பாரு. ஆனால் அது எங்களோட டிவோர்ஸாகவே இருந்தால் அது எங்களோட பர்சனல் விஷயம், அதை பற்றிலாம் இப்போ இங்கே பேசுகிறதுக்கு இந்த பார்ட்டிக்கு வரல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவார். அப்பவும் அந்த பொண்ணுங்க அடங்காமல் ஹீரோன் கிட்ட வம்பு வளர்க்குற மாதிரி பேசும். ஹீரோன் ஓங்கி அரைஞ்சிருவாங்க. இங்கே ஒரு பெரிய கலாட்டாவே போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு ஹீரோயின் வந்து காலெல்லாம் மிதிச்சுட்டு போயிட்டு இருந்துச்சுல, ஹீரோ அந்த ஹஸ்பண்ட் கூட மனசை மாற்றுற மாதிரியான ஒரு பொண்ணு வந்துட்டு இப்போ வெயிட்டராகவும் வேலை பார்த்துட்டு இருக்கு. அது அங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து கலந்து இப்போ வெயிட்டராகவும் வேலை பார்த்துட்டு இல்லாமல் இப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்
ஹாஸ்பிட்டல் போய் ஒருத்தரை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்களா, அவரோட கேர்ள் ஃப்ரெண்டாவும் அது இருந்துட்டு இருக்குல்ல. இப்ப அந்த பொண்ணு வந்து இதே பார்ட்டிக்கு இங்க வந்து வெயிட்டரா வேலை பார்த்துட்டே இருக்கும். அத பார்த்தோனே இப்ப இந்த ஹீரோ இருக்காருல்ல, அந்த பொண்ணு மேல ஃபோக்கஸ் போயிடும். "நீ வந்துட்டு என் கூட அப்ப வேலை பார்த்த பொண்ணு தானே?" அப்படின்ற மாரி அந்த பொண்ணுகிட்ட பேச போவாரு. ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோ அவர் நெனைப்பாரு, இப்ப பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு வந்துட்டு வந்த வேலைய பார்க்கறதுக்காக அங்க வந்து வெயிட்டரா தானே வேலை பார்க்குது. ஸோ வந்தவங்களுக்கு எல்லாத்தையும் ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு குடுத்துட்டே இருக்கும். ஹீரோயின கவனிச்சுருவாங்க. இவன் அன்னைக்கு எனக்கும் இவனுக்கும் வர பிரச்சனைக்கு காரணமானவ, திரும்ப இன்னைக்கு வந்து நானும் இவனும் இருக்கும்போதே திரும்ப வந்திருக்கா அப்படின்ற மாரி ஹீரோயின் யோசிப்பாங்க. அப்படின்னா வந்துட்டு அந்த 6 வருஷம் கல்யாண வாழ்க்கையில வந்துட்டு இவர் என்ன பண்ணுவாரு, அந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வந்து இந்த வேலை பார்க்குற அந்த செக்ரட்டரி பொண்ணா இருந்திருக்குல்ல, அந்த பொண்ண வந்துட்டு இவர் வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த வந்து ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா. அதனால அவர்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அப்ப அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "நீ வந்து யோசிச்சு பாரு. நீ எனக்கு ஒய்ஃபா இருக்கிறதுக்கு எந்த தகுதியுமே இல்லவே இல்ல. தாத்தா சொன்னாருன்றதுக்காக உன்னை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு விருப்பமான பொண்ணு அவ மட்டும் தான். எப்போ வேணாலும் உன்னை டிவோர்ஸ் பண்ணுவேன். அவள கல்யாணம் பண்ணுவேன்." அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் கிட்ட ஓப்பனாவே பேசி சண்டை போட்டிருப்பாரு. ஆரம்ப காலங்கள்ல அதெல்லாம் வந்து பயங்கரமா சண்டை நடந்துட்டே இருக்கும். இப்ப ஹீரோயினும் வந்துட்டு இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, திரும்பவும் "நீங்க நேர்ல வந்திருக்கல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏன்னா இப்ப இடையில வந்துட்டு இந்த பொண்ணு வந்து இறந்து போன மாரி தான் அவங்கலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஹீரோவே வந்துட்டு இப்ப இந்த பொண்ண பார்க்கும்போது எப்படி நினைப்பாருன்னா வந்துட்டு, 6 வருஷ கேப்ல வந்துட்டு இவ வந்து இறந்து போயிட்டாலே திரும்ப எப்படி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிப்பாரு. இதுக்கு முன்னாடி இவர் வந்துட்டு ஹீரோயின கல்யாணம் பண்ணியிருந்தாலுமே, இந்த பொண்ணுகிட்ட லவ் ஆகி அந்த பொண்ணுகிட்டலாம் ரொம்ப அந்த லவ்வா பேசுவாங்கல்ல, அப்படிலாம் பேசிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல "நீ வானம், பூமி, நிலம், நீருன்ற" மாரிலாம் அப்படி கவிதை சொல்றது, கொள்றது அதெல்லாம் வந்துட்டு இப்ப ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாரு. அதோட இந்த பொண்ணு என்ன பண்ணும், எதுவுமே தெரியாத மாரி அங்க வெயிட்டர் மாரி வேலை பார்த்துட்டு இருக்கா. அவருக்கு வந்து அந்த ட்ரிங்க் எல்லாம் வந்து குடுக்க வரும். அப்ப அவர் என்ன யோசிப்பாரு, அந்த பொண்ணோட பேட்ஜ்ல வந்து அதோட பேர பார்ப்பாரு. இந்த பேர் இல்லையே, அவ வந்துட்டு ஆல்ரெடி வந்து இறந்து போயிட்டாளே, இவ எப்படி அவள மாரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கம் இப்ப ஹீரோயின இவ்வளோ நேரம் டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னவரு, லவ் பண்ற பொண்ணு வந்த உடனே திரும்ப அந்த பொண்ணு மேல கவனத்த கொண்டு போய் பார்த்துட்டு இருப்பாரு. இன்னும் வந்துட்டு அவள திடீர்னு பார்த்த உடனே திரும்ப "நீ அவ மேலேயே ஃபோக்கஸ் பண்றியா?" அப்படின்ற மாரி ஹீரோ நெனச்சுப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ அத கவனிச்சிருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட தனிப்பட்ட முறையில போய் பேச போவாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, அவர் கன்னத்த புடிச்சு நல்லா கிள்ளுவாங்க. கிள்ளிட்டு "உங்க ஸ்கின் வந்து ரொம்ப வந்து ஹார்டா இருக்கு." அப்படின்ற மாரி அவர அப்படியே கொஞ்சுற மாரி திட்டி விட்டுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, "என்ன டிவோர்ஸ் பண்றதுக்கு உனக்கு விருப்பமே இல்லன்னு சொல்ற. ஆனா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவள பார்த்த உடனே அவ மேலேயே ஃபோக்கஸ் போதா?" அப்படின்ற மாரி கேட்பாங்களா. "இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "நீ யார வேணா பார்த்துக்கோ. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு டிவோர்ஸ குடு. அதுக்கப்புறம் நீ யார வேணா பார்த்துக்கோ." அப்படின்ற மாரி சொல்லவும், "இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தா தான் நம்மளுக்கு சொத்து இருக்கும். இல்லாட்டி அதெல்லாம் பிரியும். அது வந்து ஃபேமிலில ஒத்துக்க மாட்டாங்க." அப்படின்ற மாரி ஹீரோவும் சொல்லுவாரு. "அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப சொத்து பிரச்சனைலாம் இல்ல. என்னோட லைஃப்ப நான் பார்க்கணும்." அப்படின்ற மாரி ஹீரோயின் பேசிட்டே இருப்பாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாரு, திரும்ப ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ற மாரி கிஸ் பண்ண வருவாரா, ஹீரோட அம்மா அங்க வந்துருவாங்க. உடனே "அம்மா" அப்படின்ட்டு ஹீரோயின விட்டு தள்ளி நின்னுப்பாரு. "நான் ஒண்ணும் பார்க்கலப்பா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். நீங்க வந்து கன்டின்யூ பண்ணுங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சொல்லவும், அவங்க வந்து பேச வருவாங்க. இப்ப அவங்க என்ன கேட்பாங்கன்னா, அவங்க 2 பேர் மேலயும் பிரியமா தான் இருப்பாங்க. "நீங்க 2 பேரும் எப்பதான் வந்து குழந்தை பெத்துக்க போறீங்க? 6 வருஷம் ஆகுது. எங்களுக்கும் பேரன் பேத்தி பார்க்கணும்னு ஆசை இருக்காதான்னு?" சொல்லிட்டு கேட்பாங்க. அதோட ஹீரோயின் வந்து "எனக்கு டயர்டா இருக்குன்னு" சொல்லும்போது, "ஆமா, ஆமா சீக்கிரமா நைட்டு தூங்கிரணும். நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அப்பதான் வந்து நல்ல ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும்." அப்படின்ற மாரி அவங்க அந்த மாதிரியே பேசிட்டே இருப்பாங்க. அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, 2 பேரும் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்ற மாரி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு 2 பேரும் கைய சேர்த்து வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிருவாங்க. அவங்க போன உடனே 2 பேரும் கைய எடுத்துட்டு திரும்ப சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் வீட்டுக்கு வராங்களா, ஒரே ரூம்ல தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனா இப்ப ஹீரோ 2 பேரும் ஒரே பெட்ஷீட்ட பொத்திட்டு இருப்பாங்க. ஹீரோயின் திரும்பி படுக்கிறன்ற பேர்ல மொத்த பெட்ஷீட்டையும் சுத்திக்கிட்டே அவங்க அந்த பக்கம் திரும்பிருவாங்க. ஹீரோ திரும்பி பார்ப்பாரு. போனா போது சண்டை போட வேணான்னு இருப்பாரு. அதோட அவர் ஃபோன் பார்த்துட்டே இருப்பாரு. அதுக்குள்ள ஹீரோயின் தூங்கிருவாங்க. தூங்குனோனே என்ன பண்ணுவாங்க, எட்டி ஒரே உதைப்பாங்களா, ஹீரோ வந்து கீழ விழுந்துருவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, பக்கத்துல ஒரு சோஃபா இருக்கும். அதுல போய் உட்காந்துப்பாரு. திரும்பவும் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் ஃபோன் பேசுறதுக்காக வெளியே வருவாரு. அவர் கம்பெனி விஷயங்கள், அப்புறமா அந்த செட் அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருப்பாரு. திரும்ப உள்ள வரும்போது ஹீரோயின் அசந்து தூங்கிட்டு இருப்பாங்களா, உடனே ஹீரோயினை ஹக் பண்ண மாதிரி அவரும் தூங்கிடுவாரு. மறுநாள் எந்திரிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போவாங்க. ஃப்ரெண்டோட சேர்ந்தோன்னா திரும்ப 2 பேர் வந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்கும் போதே பார்த்தோன்னா, இப்போ அங்கே வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்கல்ல, அவருக்கு வந்து இப்போ சரியாயிடுவாரு. அவரும் அதே இடத்துல தானே வந்துட்டு பியானோ வாசிச்சிட்டு இருக்காரு. அவர் ஹீரோயின் இங்கே வந்திருக்கிறத வந்து அவர் கவனிச்சிருக்க மாட்டாரு. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு அவரை பார்த்துருவாங்க. இருந்தாலும் இப்போ இந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் வம்பு பண்ணலாம்னு நினைப்பாங்க. இதுக்கு இடையிலேயே ஹீரோயின் வந்து ட்ரிங்க் பண்ண உடனே அவங்களுக்கு இப்போ இவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் ட்ரிங்க் பண்ணும்போதே அங்கே வந்திருக்க சில பேர் ஒரு 4-5 பேர் என்ன பண்ணுவாங்க, ஹீரோயின் கிட்டே அவங்க ஃப்ரெண்டு கிட்டே வந்து வம்பு பண்ணுவாங்க. இருக்கும் அவங்களும் பதிலுக்கு பதில் வந்து பேசும்போது அப்படியே வந்து அந்த பிரச்சனை வந்து பெருசாக போகும். அந்த டைம் வந்துட்டு இந்த பியானோ வாசிச்சிட்டு இருக்காரு. அவர் பார்த்துருவாரு. பார்த்தோன்னே ஹீரோயினா அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வேகமாக வருவார்.
அவ்வளோ வேகமா வந்தவரு இவங்க ஓங்கி ஒரு குத்து குத்தவும் அவருக்கு மூக்குலேருந்து ஒரு மாரி இது ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சுரும். உடனே ஹீரோயின் வந்துட்டு அவர போட்டு அறைய ஆரம்பிச்சுருவாங்க அந்த சண்டை போட்டவங்கள. அப்படியே பிரச்சனை பெருசா ஆயிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஆளுங்கலாம் வந்துருவாங்க. செக்யூரிட்டிலாம் வந்த உடனே விலக்கி விட்டுருவாங்க. இப்ப அந்த ஆளு என்ன பண்ணுவாருன்னா, அதாவது அந்த பியானோ வாசிச்ச அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின சேஃப்டியா வந்து வீட்டுக்கு கூட்டு போய் விடலான்னு சொல்லிட்டு, "வாங்க வாங்க கார்ல ஏறுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏத்திட்டு அவரு ஓட்டலான்னு போம்போது, பின்னாடி இந்த பிரச்சனை பண்ண ஆளுங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்துட்டு ஹீரோயின அட்டாக் பண்ண வருவாங்க. இவருக்கு சண்டை போட முடியாது. அதனால என்ன பண்ணுவாரு, "உன் மேல அடி விழாம நான் அந்த அடியெல்லாம் வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின ஹக் பண்ண மாரி புடிச்சுக்கிட்டு முதுகுலயே அவங்க அடிக்கிற அடியெல்லாம் மொத்தத்தையும் வாங்கிட்டே இருப்பாரு. ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி இருக்கும். வெயிட்டா வேற இருக்கான், எரும மாடு மேல வேற காப்பாத்துறேன்னு வந்து விழுந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருப்பாங்க. பாவம் அவர் அடி வாங்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ இருக்கார்ல, மாஸா அங்க ஒரு என்ட்ரி குடுப்பாரு. என்ட்ரி குடுத்து அப்படியே மெதுவா, ஸ்லோவா அவர் வர மாதிரி இருக்கும். வந்தவரு இங்க எல்லார் கூடயும் சண்டை போட்டு ஹீரோயின காப்பாத்திருவாரு. "என்ன தைரியம் தான் என் ஒய்ஃப் கிட்டயே பிரச்சனை பண்ண வந்திருப்ப" அப்படின்ற மாரி கேட்கவும், "பாஸ் உங்களோட ஒய்ஃபா?" அப்படி இப்படின்னு அவனுங்க வேற சொல்லிட்டே இருப்பாங்க. அதோட அவனுங்கலாம் பயந்து ஓடிருவாங்க. இப்ப ஹீரோயின காப்பாத்துறவரு என்ன சொல்வாரு, "என்னைக்கா இருந்தாலும் உனக்கு நான் தான் சேஃப்டியா இருப்பேன்" அப்படி இப்படின்ற மாரி அவர் சொல்லிட்டே இருப்பாரு. அதோட ஹீரோ இப்ப இந்த இது முடிஞ்சிருச்சு. ஒரு வேளை ஹீரோயின காப்பாத்திட்டு, அவரையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு வந்துருவாங்க. உடம்பு சரியில்லாம இருக்கார்ல அந்த பாய் ஃப்ரெண்ட், அவர பார்க்கறதுக்காக வருவாங்க. இப்ப அங்க உள்ள நுழையும்போதே பார்த்தா, அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த வெயிட்டர் பொண்ணு இருக்குல்ல, அவருக்கும் இந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் 2 பேருக்கு இடையில பயங்கர வாக்குவாதங்கள், சண்டையா போயிட்டுருக்கும். ஹீரோயின் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளிய நின்னு ஒட்டு கேட்டுட்டு இருப்பாங்களா, அப்ப அவங்க 2 பேர்ல அவர் என்ன சொல்வாருன்னா, "இதுக்கப்புறம் உனக்கு கூட வந்து நான் செட் ஆக முடியாது. நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு" சொல்லவும், அதுவும் வந்து நானும் அத தான் சொல்றேன்ற மாரி இவர்கிட்ட சண்டை போட்டுட்டு அது வேக வேகமா வெளிய போயிடும். அது போனதுக்கப்புறம் ஹீரோயின் இப்ப உள்ள வருவாங்க. இவர் ரொம்ப விரக்தியில ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து "என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா, "ஒண்ணும் இல்ல" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாளிப்பாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்வாரு, "நான் அவள உண்மையா தான் நேசிச்சேன். ஆனா அவ என்ன வேலை பண்றா தெரியுமா?" அப்படின்ற மாரி இவர் ஆரம்பிப்பாரு. "என்ன வேலை பண்றா?" அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்பாங்க. என்